இரக்கத்தை விட ரொம்ப அவசியமானது பச்சாதாபம் தான். ஏன் அப்படின்னா, இரக்கம் எனக்குள்ளே புரிஞ்சிருச்சு, நான் எல்லாருக்கும் இரக்கமாக இருப்பேன், எல்லாருக்கும் உதவுவேன், எல்லோரும் நல்லா வச்சுப்பேன். சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் நல்லவனாக ஒருத்தன் இருக்கவே முடியாது. பொய். எல்லாருக்கும் ஒருத்தன் நல்லவனாக இருக்க முடியவே முடியாது. இன்னும் போகிறனாலும் பாவம். அங்கே தான் நம்ம சிக்கிக்கிறோம். நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பேன், எல்லாருக்கும் நல்லது செய்வேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். சாத்தியமே இல்லை. ஏன்? கர்ணனுக்கு ஏற்பட்டது இரக்கம். கர்ணனுக்கு ஏற்பட்டதுன்னா இரக்கம். பொண்ணுக்கு மேலே அம்ப விட மாட்டேன், அது பேர் பச்சாதாபம் இல்லை. பச்சாதாபம் பார்த்துருந்தான்னா என்ன பண்ணினா ரெண்டாவது எடுத்து விட்டுருக்கணும். இரக்கமாக இருந்தால் செத்து போயிடுவேன். இரக்கமாக இருந்தால் என்ன ஆகிடுவேன்? செத்து போயிடுவேன். உன்னை இல்லை அங்கே. உன் இறக்க குணம் யாரை அழிச்சிடான்? கடவுள் இறக்கமானவரான்னா? கிடையவே கிடையாது. இறக்கமானவர்னா நம்ம சாவடிக்கக்கூடாது. என்ன தான் ஆகணும்? நம்ம விட்டாரு நம்மளை. நான் ரொம்ப இறக்கமானவன், நீ பிறந்துட்டு என்ன பண்ண, கட்சி வரைக்கும் இங்கேயே இரு. கிடையவே கிடையாது. இறக்கப்படவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு? பச்சாதாபம் பார்த்து அளவில் மாற்றி விட்றாரு. நீ 50 வயசு இரு, நீ 70 வயசு இரு, நீ 90 வயசு இரு, நீ 80 வயசு இரு, நீ 40 வயசில் போட்டுக்கோ, இல்லை 10 வயசுலேயே போட்டுக்கோ, பிறகும்போதே காணாமல் போயிடு, கர்ப்பத்திலே கலைஞ்சிரு. ஏன்? நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பச்சாதாபத்தோடு பழகுங்க. இறக்கப்படுற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. ஐயோ பாவம் சொல்கிற மாதிரி இங்கே உலகத்தில் எவனுமே இல்லை. முட்டாள் தாங்கிறான். கடவுள் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாருமே எடுத்துக்க சொல்லிடுறாரு. கடவுள் என்ன பண்ணிடுறாரு? எல்லாத்தையும் இந்த உலகத்தில் படிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லிடுறாரு? எடுத்துக்க சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட போய் பிச்சை கேட்டுக்கிறீங்க. கடவுளே எனக்கு அதை கொடு, இது கொடுன்னு. அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். கேட்கும்போதே உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்? பிரித்தியார் நம்ம மேலே இறக்கப்பட்டாலோ, நாம் பிரித்தியார் மேலே இறக்கப்பட்டாலோ உறவு நல்லா இருக்காது. பச்சாதாபம் பார்த்துக்கலாம். அவருக்கு புரியல, விட்டு கொடுக்கலாம். இந்த இடம் அவருக்கு தெரியாது, பரவாயில்ல. பச்சாதாபம் பார்த்துக்கின்னு பழகிக்கலாம். ஆனால் இறக்கத்தோடு பழகக்கூடாது. ஏன்? இயலாமை நீடிக்கும். ஒரு பிச்சைக்காரனுக்கு இறக்கப்பட்டீங்கன்னா முடிஞ்சிச்சுக்காது. பச்சாதாபப்பட்டு ஒரு வேலை வாங்கி தரலாம், ஒரு தொழில் செய்ய சொல்லலாம், ஒரு வேறு எதுவும் என்ன பண்ண சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறது இல்லை. டைரெக்டாக நீங்கள் என்னமோ அப்படியே பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியும் அவங்களெல்லாம் காப்பாற்ற வந்த மாதிரியும் அப்படி ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு அவர் வரும். நீங்கள் போட்டோன்னே அவன் ஒன்று சொல்லுவான், மகராசனா இருந்து. பிச்சைக்காரங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீ, நீ நல்லா இருப்ப. மனிதன் என்ன ஆகிட்டுக்கிறான்? இரக்கம்ன்ற பேரில் யாரை எழுந்துட்டுக்கிறான்? அம்மா சுயத்தை எழுந்துட்டுக்கிறான். ஏன் ஒவ்வொரு மனுஷனும் வளர்ற அப்படின்னா, பிள்ளைக்கு அப்பா மேலே இறக்கம். படிக்கலனாலும் பரவாயில்ல, இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணி வைக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இரக்கத்தை அந்த பொருளை என்ன பண்ணுங்குது? மிஸ்பிஹேவ் பண்ணிடுது. அப்பனோட இரக்கத்தை. பச்சாதாபம் பார்த்தா இவ்வளோ தாண்டா, இது மேலே முடியாது. சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேன்றான் அப்ப? பச்சாதாபம் பரிதாபம் என்பதெல்லாம் மனிதனின் இயற்கை குணத்திலிருந்து வந்தது. இரக்கம் அவனது பிறப்புரிமையாக இருப்பதினால் ஏமாந்தும் போகிறான். இரக்கத்திலிருந்து சற்று மாறுபட்டது பச்சாதாபம். பச்சாதாபம் பாருங்கள், ஆனால் இரக்கம் என்ற பெயரில் உங்களை இழக்காதிருங்கள். இறக்கப்பட்டு பாரம் சுமப்போரை விரும்பி அன்பாய் அழைத்திடுவோம். நம்ம இறக்கப்பட்டு பாரம் சுமக்காத, கவனமாறு. இதுக்கு இவ்வளோ தான் இறக்க பண்ணணும்னு அளவு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாத, இறக்கப்படாத. கணவனுக்கு இவ்வளோ தான் இறக்க பண்ணலாம். அப்போ இவ்வளோ தான் அளவு சொன்னேன்னா அது பேர் என்ன? பச்சாதாபம். அளவு இல்லாமல் உன்னே ஏந்துட்டு நின்னா அது பேர் என்ன? சிவயோகி வழங்கும் பச்சாதாபம். பச்சாதாபம் பச்சாதாபம் பச்சாதாபம். வணக்கம். இன்னைக்கு பச்சாதாபம் தலைப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம அவங்க மேலே பச்சாதாபப்பட்டு பேசணும். யாரா ஒருத்தர் எதனா சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்ம என்ன பண்ணா பச்சாதாபம் பார்த்து பேசினுக்கணும். பச்சாதாபம்னா
லோக்கல் ஸ்லாங் அது பச்சாதாபன்றது. இரக்கம் இல்லை, இரக்கம் அது பேர். பச்சாதாபம் பார்க்க மாட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் பச்சாதாபம் பாருப்பா அப்படின்னுவாங்க, பார்த்துருங்களா? ஆனால் அது பேர் என்ன? கொஞ்சம் இறக்கப்படு அப்படின்னா, என் மேலே கொஞ்சம் இறக்கப்படுன்றதுக்கு பதில் பச்சாதாபம். ரொம்ப லோக்கலாக அது என்ன பச்சாதாபம்? படிக்கல தாபம் இல்லையா? பச்சாதாபமா? பச்சாதாபம் படிக்கலாம் தாபம் இல்லை. கரெக்டாக அந்த வார்த்தை பச்சாதாபம். தாபம்னா நம்ம வார்த்தையா அது? இறக்கணும் ஈஸியாக இருக்குது தானே. என் மேலே இறக்கப்படு, கொஞ்சம் இறக்கமாறு, கொஞ்சம் இறக்க குணம் இல்லை, உனக்கு இறக்க குணமே இல்லையே, நல்லா தானே இருக்குது. ஏன் பச்சாதாபம்னுங்கிறாங்கன்னா ஸ்லாங் மாறிச்சு. மாமே மாதிரி பச்சாதாபமாக மாறிச்சு. பாவம் புண்ணியம் பச்சாதாபம், அப்படி பாவம் புண்ணியம் பச்சாதாபம். பச்சாதாபம் இருக்கிறவனுக்கு தான் பாவ புண்ணியங்கள்லாம் நம்ம பேஸாக புரிஞ்சு வச்சுக்கணும். பச்சாதாபத்தோடு இருக்கணும் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு. இரக்கம்னா சாதாரணமாக எல்லோரும் புரிஞ்சிடும், அதனால் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஒரு ஆட்டு மீது இறக்கப்படணும், ஒரு மாட்டு மீது இறக்கப்படணும், ஒரு மனுஷன் மீது இறக்கப்படணும், அப்படி தானே? பச்சாதாபமே இல்லாமல் அடிக்கிறாயா அந்த குழந்தைய அப்போ, அப்படி தானே சொல்லுவாங்க. இரக்கமே இல்லாத அடிக்கிறாரா, பச்சாதாபமே இல்லாமல் அடிக்கிறாரா? அப்படி தானே சொல்லணும். ஏன் பச்சாதாபம் இல்லாமல் அடிக்கிறாருன்னு சொன்னால்? இரக்கத்தில் அவங்ககிட்ட இருந்து சொருகிறது. பச்சாதாபம்னா புரிதல் நிமித்தமாக இந்த உலகம் சொல்லபடி நடக்கிறது. இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டா அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு, இறக்கப்படுறது. எல்லாத்துக்கிட்டையுமே இறக்கமாக இருப்பான், எல்லாத்துக்கூட இணக்கமாக இருக்க பார்ப்பான், எல்லாத்துக்குமே இறக்கப்படுவான். பச்சாதாபம்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஜாதியில் முன்னேறினவனுக்கு பச்சாதாபம் வேறு மாதிரி காட்டணும், ஜாதிக்கு பின்னேறது அவனுக்கு பச்சாதாபத்தை. ஆனால் இரக்கம்னா எல்லாருக்கும் ஒன்றாயிடும். பச்சாதாபம்னா பாகுபாடோடு வரப்பட்ட இரக்கத்துக்கு பேர் என்ன? பச்சாதாபம். பாகுபாடோட, புரிஞ்சிச்சா? அப்போ பச்சாதாபம் யாருக்கு மாறுதே? ஆளுக்கு மாறினா அது என்ன? ஆளுக்கு மாறுற இரக்கத்துக்கு பேர் பச்சாதாபம். எல்லார் மேலேயுமே பச்சாதாபம் பார்க்குறது, பச்சாதாபத்துக்கு பேர் இரக்கம். ஸோ இரக்கத்துலேருந்து பச்சாதாபம் எங்கே மாறுச்சு? ஆளை பொறுத்து மாறுது. எல்லோரும் ஒன்றும் கிடையாது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறணுன்னா அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறி இரக்கம் வந்தால் அது பேர் என்ன? பச்சாதாபம். என் மேலே பச்சாதாபம் காட்ட மாட்டியா? உன் மேலே காட்டுறேன், ஆனால் அவங்க மேலே காட்ட மாட்டேன், அது பேர் பச்சாதாபம். இரக்கம்னா அப்பா இப்போ பச்சாதாபம்னா புரிஞ்சிச்சு. என்ன அர்த்தம்? பாகுபாடு உடைய இரக்கம். பாகுபாடு உடைய இரக்கத்துக்கு பேர் என்ன? பச்சாதாபம். அப்போ பாகுபாடோடு தான் இருக்கணுமா மனுஷன் அப்படின்னா? பச்சாதாபன்ற வார்த்தையை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாகுபாடோடு தான் இருப்பீங்க. மனிதன் பாகுபாடோடு தான் இருப்பானா? ஆமாம், பாகுபாடோடு தான் இருப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துக்க முடியாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இரக்கமாக இருக்க முடியாது. ஒரு முறை இறக்கப்படலாம், இன்னொரு முறை இறக்கப்பட முடியாது. ஒரு முறை இறக்கப்பட்டு இன்னொரு வாட்டி இறக்கப்படலைன்னா அது பேர் பச்சாதாபம். ஒரு இரக்கம் குணம் உள்ளவன் எப்போதுமே எப்படி தான் இருப்பான்? அப்படி தான் இருப்பான். பச்சாதாபம்னா மாறுவோம். அப்போ மாறி மாறி தான் இருக்கும், இந்த உலகம் வழி தான் இருக்கும், மாறி தான். அப்போ பொதுவாக இறக்கப்பட முடியாது. அப்போ பச்சாதாபன்றது இரக்கத்திலேருந்து மாறுபட்ட ஒரு சொல், அவசியமானதும் கூட. அவசியமானதும் கூட. எனக்கு மாடு மேலே பச்சாதாபம். எதனால்? நான் வெட்ட போகிறேன், ஆனால் அது முன்னாடி நாள் சாப்பாடு போடுவேன், புல் போடுவேன். இது பேர் என்ன? பச்சாதாபம். இறக்கமாக தான் வெட்டவே மாட்டேன். பச்சாதாபம்னா என்ன பண்ணுவேன்? தேவை அளவுக்கு வச்சுப்பேன். பணம் வரணும், பால் வரணும், ஏதோ ஒன்று. இப்போ புரியுது இறக்கத்துக்கும்? இறக்கனா முடிவுக்கு வந்துட்டேன், பச்சாதாபம்னா முடிவுக்கெல்லாம் வரல, மாற்றிப்பேன் நான் எப்போனாலும். மாறக்கூடிய இறக்கத்துக்கு பேர் பச்சாதாபம். அப்போ பச்சாதாபம் இது அவசியமா இல்லையா? பச்சாதாபம் அவசியமானா ஆமாங்க, இரக்கத்தை விட ரொம்ப அவசியமானது பச்சாதாபம் தான். ஏன் அப்படின்னா, இரக்கம் எனக்குள்ளே புரிஞ்சிருச்சு. நான் எல்லாருக்கும் இரக்கமாக இருப்பேன், எல்லாருக்கும் உதவுவேன், எல்லோரும் நல்லா வச்சுப்பேன். சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் நல்லவனாக ஒருத்தர் இருக்கவே முடியாது, பொய். எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவனாக இருக்க முடியவே முடியாது. இன்னும் போகிறனாலும் பாவம், அங்கே தான் நம்ம சிக்கிக்கிறோம். நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பேன், எல்லாருக்கும் நல்லது செய்வேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். சாத்தியமே இல்லை. ஏன்? ஒரு கொலைகாரன் நல்லா இருக்குன்னு நினைப்ப?
எல்லாருக்கும் நல்லவனாக இருப்போம், எல்லாருக்கும் இறக்கப்படுவன்றியே, கொலைக்காரனுக்கு ஏன் இறக்கமா இல்லை? ஏன் கொலைக்காரனுக்கு நீங்கள் இறக்கப்பட மாட்டேன்றீங்க? அவன் 4 பேரை கொலை பண்ணிவிடுவான், கரெக்ட் தானே? அப்போ ஒன்று தான் பண்ணணும். அப்போ இறக்கப்படக்கூடாது, பச்சதாபம் தான் பண்ணணும். பச்சதாபப்பட்டு என்ன பண்ணலாம்? கையை மட்டும் வெட்டிக்கலாம், விரலை மட்டும் வெட்டிக்கலாம், உயிராக விட்டுடலாம், கண்ணு மட்டும் நோண்டிடலாம். அப்படின்னா அது பேர் என்ன? அப்போ பச்சதாபம் ரொம்ப அவசியம். பச்சதாபம் அவசியம். ஒரு மனைவி மேலே கணவன் வந்து பச்சதாபம் பார்ப்பார். என்ன இருந்தாலும் படிக்கல அந்த பிள்ளை, வீட்டிலே இருக்கிறா, அவளுக்கு அறிவுன்னா அவ்வளோதான். என்னன்னா அது தான், அது இறக்க லிஸ்ட்டில் ஏன் வரல? அளவறிஞ்சு இறக்கப்பட்ட அது என்ன? அது அளவில்லாமல் பச்சாதாபப்பட்ட யாருக்கும். அப்போ இறக்கப்படலாமா? முடியாது. ஆனால் பச்சதாபம் ஏன்? இப்போ நீதிமன்றங்களில் வழங்கப்படுற வழக்கில் என்ன இருக்கும்னா இரக்கம் இருக்காது, பச்சாதாபம் இருக்கும். நீதிமன்றத்தில் இருக்கிற இதில் அதே மாதிரி உன்னோட கோர்ட்லேயும் உன்னுடைய நீதிமன்றத்துலேயும் உன்னுடைய மனசில் இருந்தும் என்ன தான் இருக்கும்னா இரக்கம் இருக்காது, பச்சாதாபம் தான் இருக்கும். ஏன்? பாகுபாடற்று இருக்க முடியாது. 2 வாட்டி நீ வேலைக்கு வரல, சம்பளம் கொடுத்தேன், ஓகே தான். இதே ஒரு வேலையை வச்சுருந்தா முடியாது. நீ சொன்ன வேலையை செய்ய மாட்டேன்ற, சம்பளம் மட்டும் ஹைப் பண்ணி அதிகமாக கேட்குற, என்ன பண்ண முடியாது? இறக்கப்படுறவர் வாழ முடியாது இந்த உலகத்தில். ஏன்? எல்லாத்தையும் இழந்துருவார். பச்சதாபப்படுறவர்கிட்ட என்ன இருக்குன்னா பக்குவம் இருக்கும், தனக்கானது கொஞ்சம் வச்சு இருந்தால் என்ன பண்ணுவார்? அப்போ இறக்கன்றது வேறு, பச்சதாபன்றது வேறு. பச்சதாபம் பார்க்குறாரு, நான் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கிறேன், அரை பாட்டில் தண்ணி தரலாம், அப்படி தானே? நான் பச்சதாபம் பார்த்து கொடுத்தா எல்லாத்தையும் குடிச்சிட்டேன், ஒன்று வாட்டி தரமாட்டேன் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? சொல்லுவேன். ஏன்? நடந்த விஷயம் நடந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. 3வது ஆளுக்கு இவர் பாரு அவங்ககிட்ட அவ்வளோ அடக்கமாக தனமாக நடந்துக்கிறாருன்னு நினைப்பாங்க அத்துவங்க. ஆனால் அவர் எனக்கு பண்ண தெரியல, எங்களுக்கு தானே யாருக்கு தான் தெரியும்? என்ன மட்டும் தான். அந்த அவன் எவ்வளோ கெஞ்சுறான் அந்த மனுஷன், இந்த கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேன்றான் இந்த ஆள் சொல்லலாம். நம்ம அவரை பச்சதாபமே பார்க்க மாட்டேன்றாருன்னுவோம். யாரை? அவர் பச்சதாபம் பார்க்கறதுனால தான் இறங்கி வர மாட்டேன்றாரு. திரும்ப இந்த குற்றத்தை அவன் செஞ்சுக்கிறான். திரும்ப அந்த குற்றம் செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவனுக்கு பச்சதாபம் பார்க்கக்கூடாது. அப்போ இரக்கம் என்ற ஒரு பண்பு பாகுபாடோடு செயல்படுறதுனால பச்சதாபமாக மாறிச்சு. சில பேர் அடுத்தவங்களோட பச்சதாபத்தை எதிர்பார்ப்பாங்க. இன்னும் பச்சதாபம் பாருங்க. பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், சாமி, ஐயா, அம்மா, ஏதோ ஒன்று ப்ளீஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சதாபப்பட்டு கொடுத்துட்றேன், அப்படித்தானே? அப்போ பச்சாதாபத்தோடு நான் இருக்கவா, இரக்கத்தோடு இருக்குவானா என்ன கேட்டிங்கன்னா, இரக்கத்தை சரியாக புரிஞ்சினேன்னா பச்சாதாபம் பார்க்க வேண்டியது இல்லை. அப்போ இறக்கப்படுறதுன்றது எல்லாம் என்னை இழக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? நானே இழக்கக்கூடாது. சீதை மாதிரி நான் கூட தாண்டி பிச்சை போட கூடாது. அப்போது என்னை வரையறுத்துக்கணும். என்னை வரையறுத்துட்ட பேருக்கு இருந்ததுன்னா அது பேர் இரக்கம். என்னை வரையறுத்துக்கணும் தெளிவாக. நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், நான் இவ்வளோ தான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், தாண்டி வந்தால் தான் சோறு, இல்லைனா இல்லை, நீங்கள் தான் தூக்கி தான் போடுவேன். ஏன்? நான் எனக்காக வரையறு யார் வறுத்துன்னா நான் தான் வரையுது. நான் எவ்வளோ தூரம் இறக்கப்படலாம், அந்த லிமிட்டேஷன் பண்ணிவிட்டா அது பேர் என்ன? பச்சாதாபமாக மாறிடும். அப்போ பச்சாதாபமாக நான் எவ்வளோ இருக்கலாம் யார் முடிவு பண்ணலாம்? நான் தான் முடிவு பண்ணணும். நான் உனக்கு எவ்வளோ விட்டு கொடுக்கலாம், இல்லை எல்லாருக்கும் எவ்வளோ விட்டு கொடுக்கலாம், நான் மற்றவங்கள கூட எவ்வளோ தூரம் செலவு பண்ணிக்கலாம் நேரத்தை, நான் எல்லாருக்கும் எவ்வளோ தூரம் கொடுக்கலாம், முடிவு யார் பண்ணா? நான் தான் பண்ணோம். பித்தியார் என்னை ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையான்னு கேட்பாங்க. நீ சொல்லணும் எனக்கு இறக்கம்லாம் இல்லை, பச்சாதாபம் இருக்குது. என்ன சொல்லணும்? நான் வரையறுத்த இரக்கம் உள்ளவன். நான் என்ன பண்ண மாட்டேன்? என்னை இழந்து நான் வாழ வரல. யாருமே இரக்கம் உள்ளவர்கள் கிடையாது. இங்கே சொல்லிக்கலாம், நான் இரக்கமான குணம் உள்ளவன், நம்மளாம் கிடையாது. உன்னை குத்த வந்தால் உன்னை அறியாமையே தடுக்குவேன், பாதுகாப்பேன். அப்போனா யாருமே இங்கே யாரும் இல்லை, இரக்கம்லாம் வராது. ஏன் இருக்க முடியாது? ஏன்? என்னை இழக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் என்ன பண்ண மாட்டேன்? என்னை இழக்க மாட்டேன், என்னால் இழக்க முடியாது என்ன. ஆமாம் தானே? சொல்லலாம், நம்ம 1000 பேசலாம், நான் அப்படியே இருக்க குணம் உள்ளவன், நான் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு.
கர்ணனுக்கு ஏற்பட்டது இரக்கம். கர்ணனுக்கு ஏற்பட்டதுன்னா இரக்கம். பொண்ணுக்கு மேலே அம்பை விடமாட்டேன், அது பேர் பச்சாதாபம் இல்லை. பச்சாதாபம் பார்த்துருந்தான்னா என்ன பண்ணினா 2வது ஏற்று விட்டுருக்கணும். இரக்கமாக இருந்தால் செத்து போயிடுவேன். இரக்கமாக இருந்தால் என்ன ஆகிடுவேன்? செத்து போயிடுவேன். உன்னி இல்லை அங்கே. உன் இரக்க குணம் யாரை அழிச்சிடான்? இரக்கமும் அரக்கமும் ஒன்று தான். எடுத்துட்டு போட்டால் இருந்ததுன்னா அது அரக்க குணம் தான் இரக்க குணம். அது கிடையாது. நான் அரக்கன் இல்லை, நான் அளவறிஞ்சு தான் வாழ்வேன் அப்படின்னா அது என்ன? அது பச்சாதாபம். அப்போது இரக்கத்துக்கு நான் அடிமையாகக்கூடாது. இரக்கத்துக்கு நான் என்ன ஆகக்கூடாது? ஆமாம், அவள் இரக்கத்தை தேடும். பச்சதாபம் தான் பாரு, இல்லைன்னா விட்டுரு. பக்குவமாக என் மேலே கொஞ்சம் கருணை இருக்குதுன்னா, என்ன உனக்கு பிடிக்குதுன்னா, நான் ஒரு ஆம்பளை நீ நினச்சேன்னா, இல்லை நான் உன்னை வாழ வைக்க முடியும்னு உனக்கு புரியுதுன்னா என்னை ஏற்றுக்கோ. இல்லைன்னா என்ன பண்ணாத, என்ன ஏற்றுக்காத. சொல்ல மாட்டான். ஏன்? தகுதி இல்லை. தகுதி இருந்தால் தான் சொல்ல முடியும். எப்போ ஒருத்தனுக்கு தகுதி வருதோ அப்போ பித்தியாவுடைய இறக்கத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஏன்? அவசியம் இல்லை. அத்தனுடைய இறக்கம் எனக்கு தேவையில்லை. இறக்கப்பட்டு நீ எதுவும் என்னண்ட செய்ய வேண்டியது இல்லை. ஐயோ பாவம்னு நீ எனக்கு எதுவும் செய்யாத. எனக்கு என்ன செய்யாத? ஐயோ இவர் பாவம் அப்படின்ட்டு என்ன பண்ணாது நீ எனக்கு செய்யாத. ஐயோ இது விசேஷம் அப்படின்னு செய். ஐயோ இது எனக்கு தேவை செய். இது போல் ஒன்று இந்த உலகத்துக்கு வேணும் அப்படின்னா செய். என்ன பண்ணாத? பாவம்னு பார்த்து ஒன்று செய்யாது. ஏன்? நான் அப்படி தான், யாருக்கும் பாவம் பார்த்துலாம் செய்ய மாட்டேன். ஐயோ இது பாவம் அப்படி கிடையாது. பச்சதாபம் பார்த்து இதுக்கு இவ்வளோ செய்யலாம், இது தகுதி, இதுக்கு என்ன செய்யலாம், இவ்வளோ செய்யலாம், இவ்வளோ செஞ்சு பார்க்கலாம். இவ்வளோ செஞ்சு அது என்ன ஆகுது? அது கொண்டு மேலே வளரலைன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம வீண். அது வயலுக்கு விரித்த நீர் மாதிரி ஆகிடும். அதுக்குனாச்சும் புல் முளைச்சிடும். நீங்கள் புல்லுக்கே தண்ணி விட்றீங்கன்னா எப்பேற்பட்டாலே, நெல்லுக்கு விட்டு அல்லது வயலுக்கு விட்டு புல்லுக்கு பாயலாம், தப்பு கிடையாது. புல்லுக்கே பாய்ச்சிங்கன்னா, புல்லுருவிக்கு பாய்ச்சிங்கன்னா, அப்போ புல்லுருவிக்கு பாய்ச்சதுக்காக உங்களுக்கு என்ன சொல்லித்தரான்னா, கடவுள் ரொம்ப இரக்கமானவர். கடவுள் இரக்கமானவரான்னா கிடையவே கிடையாது. இரக்கமானவர்னா நம்ம சாவடிக்கக்கூடாது. என்ன தான் ஆகணும்? நம்ம விட்டாரு நம்மளை, நான் ரொம்ப இரக்கமானவன், நீ பிறந்துட்டு என்ன பண்ண, கட்சி வரைக்கும் இங்கேயே இரு. கிடையவே கிடையாது. இறக்கப்படவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு? பச்சதாபம் பார்த்து அளவில் மாற்றி விட்றாரு. நீ 50 வயசு இரு, நீ 70 வயசு இரு, நீ 90 வயசு இரு, நீ 80 வயசு இரு, நீ 40 வயசில் போட்டுக்கோ, இல்லை 10 வயசுலேயே போட்டுக்கோ, பிறகும்போதே காணாமல் போயிடு, கர்ப்பத்திலே கலைஞ்சிரு. ஏன்? அளவு வச்சுக்கிறாரு. அப்போ பாவம் பண்ணிடுறது. பாவம் பண்ணி கணக்கு பார்த்தா பச்சதாபம் நடக்குது. அப்போ நீங்களும் மற்றவங்களை கூட பழகுறீங்க, பேசுகிறீங்க, போகிறங்கன்னா அவங்க யார் அப்படின்ட்டு குணம் நாடி, குற்றமும் நாடி, மிகை நாடி, மிக்க குரல். நான் ரொம்ப இரக்கமானவன்லாம் கிடையாது. அளவறிஞ்சு தான் உன்னை கூட என்ன பண்ணுவேன் நான் வாழும். உன் தகுதி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு என்ன பண்ண முடியும், நான் கொடுக்க முடியும். என் தகுதி நீ யார் நிர்ணயிக்கிறதுக்கு? இன்னும் நான் உனக்கு நிர்ணயிக்க வேணா, நீ என்கிட்ட வரவே வேணாம். என்கிட்ட நீ உதவியே கேட்க வேணாம். நீ உதவி கேட்கலாம். மொத்தமாக என் முதுகுமலை ஏறி உட்காந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீ மொத்தமாக என் முதுகுமலை ஏறி உட்காந்துன்னு வாழறதுக்கு நீ ட்ரை பண்ணலாம். நான் சுமக்க முடியாது. இல்லை, அது வேலையே எனக்கு சுமக்க முடியாது. புரிஞ்சிட்டேன் என்ன சொல்கிறேன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ண முடியாது? இறக்குன்ற பேரில் என்ன இழக்க முடியாது. அளவறிஞ்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்று கூட வாழ முடியும். அப்போ அளவறிஞ்சு வாழணும். இறக்கத்தை அளவறிஞ்சு பண்ணணும். பண்ணால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? பச்சாதாபம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்வீங்க. பச்சாதாபம் நல்லது. அப்போது இப்போ மற்றவங்களாம் பார்க்குறாங்க, இப்போ நாங்களாம் இரக்கமானவர்கள் நடிக்கிறாங்க. ஒருத்தர் இரக்கமானவனாக நடிக்க முடியும், பச்சதாபியாக நடிக்கலாம் முடியாது. ஏன்? பச்சதாபம் தெரிஞ்சவன் வந்து மற்றவங்களோட அங்கீகாரம் வாங்காதவன், இரக்கம் உள்ளவன் அங்கீகாரம் வாங்குறவன். யாருன்னா பார்ப்பாங்க, கடவுள் நம்மளை பார்ப்பார், நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணுங்களான்னு பார்த்துக்கிறீங்க. அவர் வாழ்வார், அவர் வசதியாக இருப்பார், அவர் கொண்டாட்டமாக இருக்க முடியும். இரக்கம் உள்ளவன் எதையும் எடுத்துக்கவே மாட்டான். அதனால என்ன ஆவான்? வாழ்வே இல்லை. ஸோ இரக்கம் போன்ற ஒரு அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு, மாற்றுறதுக்கு பச்சாதாபம்னு உனக்கு கண்டுபிடிச்சிடறான். லோக்கல் சிலாங்கு கிராமம் ரொம்ப அழகான கண்டுபிடிச்சிட்டாங்க. அடடே இறக்கப்பட்ட வேலைக்கு ஆகாது, பச்சதாபம்னா
பட்டுக்கலாம். பாவம் அது பச்சை மண், தண்ணி ஊற்ற வேணாம், காஞ்சிச்சனா ஊற்றிக்கணும். ஆனால் என்ன பண்ண வேணாம், பச்சை மண்ணாக இருக்கும்போது ஊற்ற வேணாம். பானை அதை சுட்டுடலாம். அதெல்லாம் பண்ணிடலாம், சுட்டுடலாம். இறக்கப்பட்டால் சுட முடியும் மண்ணை? இறக்கப்படல, பச்சாதாபப்பட்டுக்கிறான். பச்சை மண்ணை ஒன்றும் பண்ண வேணாம், சுட்டுக்கலாம். சுட்ட பேர் என்ன பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றலாம். இந்த புத்தி எப்போ வரான்? இறக்கப்பட்டு தன்னை இழக்கிற நிலையில தான் பச்சாதாபம்னா என்னன்னு புரியும். நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பச்சாதாபத்தோடு பழகுங்க. இறக்கப்படுற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. ஐயோ பாவம் சொல்கிற மாதிரி இங்கே உலகத்தில் எவனுமே இல்லை, முட்டாள் தாங்கிறான். கடவுள் இந்த உலகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாருமே எடுத்துக்க சொல்லிடுறாரு. கடவுள் என்ன பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் இந்த உலகத்தில் படிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லிடுறாரு, எடுத்துக்க சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட போய் பிச்சை கேட்டுக்கிறீங்க. கடவுளே எனக்கு அதை கொடு, இது கொடுன்னு. அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். கேட்கும்போதே உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்? கேட்க சொல்லவே இல்லை. அவர் கேட்கவே சொல்ல. கைகளை கொடுத்து விரல்களை கொடுத்து எடுக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தி வாயில் போட்டு மெல்ற அளவுக்கு பல்ல கூர்மையாக்கி மிருதுவான நாக்கை தள்ளுற மாதிரி செஞ்சு உனக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் அவர்கிட்ட போய் அவனுக்கு இதெல்லாம் எடுத்துக்கினீங்கன்னா நன்றி சொல்லுவீங்க. கடவுள்கிட்ட என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். அப்போ அவர் நம்ம மேலே பச்சாதாபம் போட மாட்டார், இறக்கவும் போட மாட்டார். வள்ளல் அவன். அது யார்? வள்ளல். கொண்டாடுறியா, கொண்டாடு, இன்னும் சந்தோஷமாக இருக்கு. மேலும் ரெட்டிப்பாயினே இருக்கும், மகிழ்ச்சி உங்களுக்கு கூடினே இருக்கும். நீங்கள் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் ஒரு செயலை செஞ்சு பாருங்கள், வெற்றி நிச்சயம். பலன் கருதியே இல்லை, செய்யும் போதே நீங்கள் எப்படி தான் செய்யணும், சந்தோஷமாக ஒரு செயலை செஞ்சு பாருங்கள். என்ன தான் கிடைக்கும் உங்களுக்கு, ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும். சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா. துக்கப்பட்டு ஏனோ தானோன்னு எதோ எப்படியோ செய்ய சொல்கிறாங்களே செஞ்சிங்கன்னா, கட்டாயத்தின் பேரில் செஞ்சிங்கன்னா, சிவனேன்னு செஞ்சிங்கன்னா தெரியாது என்ன நடக்குன்னே தெரியாது. நீங்கள் ரொம்ப ஆர்வமாக சாதாரணமாக 2 தக்காளி வெட்டி ஒரு வெங்காயம் வெட்டி போட்டு ஒரு குழம்பு செய்வீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி? எந்த நோ ரூல்ஸு, நோ ஃபார்முலா, இது இவ்வளோ நேரம் இதனாலாம் எதுவுமே இல்லை. எப்படி செஞ்சீங்க? வேகமாக அன்பாக கருணையாக இருந்தாலும் வந்துட்டே சீக்கிரமாக ஒரு சோறை போடணுமே, என்ன பண்ணீங்க? ஏதோ ஒன்று செஞ்சீங்க. எப்படி தான் இருக்கான் செஞ்சது, ஏதோ ஒன்று. பேர் தெரியாத குழம்புங்களாம் ருசியாக இருக்குது. பேர் தெரியாத குழம்புங்களாம் ஏன் ருசியாக இருக்குதே? அங்கே என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இப்போ வந்தார் வீட்டுக்காரரு, இறக்கப்பட்டு செய்கிறீங்க. சூர் நல்லா இருக்கான். ஏன்? ஐயோப்பா அவன் களைப்பில் வந்துக்கிறாரு மனுஷன், அவனுக்கு தயிர் செய்யலாம், மோர் செய்யலாம், அதை செய்யலாம், மட்டை செய்யலாம், மயிர் செய்கிறான்னா நல்லாவே இருக்கு. ஏன் சிவசிவான்னு செய்கிறீங்க? ஈடுபாடு இல்லை. இறக்க குணம் உங்களுக்கு ஈடுபாடற்றவராக மாறிட்டோம். சிவனேன்னு செய்கிறதுக்கு பேர் இறக்கத்தோடு செய்யுது. சிவனேன்னு வந்தது பேர் என்ன? ஏமா இறக்கம். ஏதோ ஏனோ தானோ. இறக்கப்பட்டு வந்தால் நல்லா இருக்கான். ஆர்வப்பட்டு வந்தால் நல்லா இருக்குமா, இறக்கப்பட்டு வந்தால் நல்லா இருக்கா? என்னை பார்த்து ஒருத்தன் ஆர்வப்பட்டு வரணும், இல்லை ஒருத்தி என்னை பார்த்து ஆர்வப்பட்டு வரணுமா, இறக்கப்பட்டு வரணுமா? இறக்கப்பட்டு வந்தானா எப்படி இருக்கான்? பாவம், ஒன்றும் நடக்காது, வேலையாகாது, இது நல்லாவே இல்லை. இது சொல்லும்போது நல்லா இருக்குதே. ஒருத்தர் எனக்கு இறக்கப்பட்டு எதனா செஞ்சால் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காது. ஆனால் ஆர்வப்பட்டு செஞ்சால், கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினச்சா, பச்சாதாபம் பார்த்தா கூட பரவாயில்ல, நல்லா இருக்கலாம். இறக்கப்பட்டால் நல்லாவே இருக்க முடியாது. அவரும் சரி, நம்மளும் சரி. பிரித்தியார் நம்ம மேலே இறக்கப்பட்டாலோ, நாம் பிரித்தியார் மேலே இறக்கப்பட்டாலோ உறவு நல்லா இருக்காது. பச்சாதாபம் பார்த்துக்கலாம். அவருக்கு புரியல, விட்டு கொடுக்கலாம். இந்த இடம் அவருக்கு தெரியாது, பரவாயில்ல, பச்சாதாபம் பார்த்துக்கின்னு பழகிக்கலாம். ஆனால் இறக்கத்தோடு பழகக்கூடாது. ஏன்? இயலாமை நீடிக்கும். ஒருத்தர் மேலே நீங்கள் இறக்கப்பட்டீங்கன்னா அவங்க மாறவே மாட்டாங்க. அது ஒரு ஐடியா. 4 நாள் பட்னியாக இருப்பான், இறக்கப்படுவீங்க, மாட்டிக்கினீங்க. எப்போவுமே மாற மாட்டான். அவன் மேலே நீங்கள் இறக்கமாக இருப்பீங்க, அவன் அப்படியே இருப்பான். சில நேரத்தில் பச்சதாபம் பார்த்து இப்போ மன்னிக்கலாம், இப்போ மன்னிக்கூடாது, இப்போ சண்டை போடலாம், இப்போ சண்டை போடாதுன்னு யார் முடிவு பண்ணா? அப்போ அந்த இடத்துல இறக்கத்தை பச்சாதாபமாக தான் மாற்றணுமே தவிர இறக்கமாக ஆக்கக்கூடாது. இறக்கம் திரும்ப சொல்கிறான், இறக்கம். இப்போ இறக்கம் நல்லது இல்லையாண்ணா? பூமியா தேவி அந்த அசுரனை சாவ வச்சான்னா இறக்கப்பட்டுதா? அந்த அசுரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? செத்துருக்க மாட்டான். அப்போ அம்மா புள்ளியை சாவ வச்சான்றது கதை இல்லை. அங்கே இறக்கம்ன்றதுக்கு மதிப்பு மாறிச்சு. இறக்கன்றது மதிப்புன்னா வச்சு மாறிச்சு. இறக்கப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கான்? அப்போ பச்சாதாபப்படலாம். ஏன்? எவ்வளோ தூரம் செத்தாலும் பரவாயில்ல சாமி, அவரை சாவ வச்சுற, அத்தை பிரிவி நல்லா கொடு. அம்மா தலையை வெட்டுற பரசுராம, ஆனால் திரும்ப எனக்கு அம்மாவை கொடு.
நீ கேட்குற வரம் தரேன்னா இல்லையா? தரேன்னே, விட்டேன். நீ சொன்ன நான் கீழ்ப்பஞ்சேன். என்ன பண்ண எனக்கு? ப்ளீஸ் ரிப்பீட் மீ. அந்த அம்மா எனக்கு என்ன பண்ண? திருப்பி கொடு. அவதாரங்களில் பெரிய இடத்துக்கு போன ஒரு இடம் பரசுராமன், ஆல்மா கல்கி. அவதார புருஷர்கள்லாம் சொல்லி நம்ம கதைங்களாம் சொல்லி புராண கதைகள்லாம் சொல்லி நல்லா நல்வழி பற்றிக்கிறானுங்க. ஆனால் கதை சொல்கிறவங்களாம் அப்படி இல்லை, வேறு மாதிரி ஆகிட்டுக்கிறான். அவன் வந்து இரக்கமாக இருக்கணும்னு போய் சொல்லுங்கிறான். அவனுக்கு என்ன தெரியல, இரக்கத்துக்கும் பச்சதாபத்துக்கும் வித்தியாசம் தெரில. பச்சதாபம் பார்க்கணும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, பட்டன்னா அவன் இயலாமை நீடிக்கும். ஒரு பிச்சைக்காரனுக்கு இறக்கப்பட்டீங்கன்னா முடிஞ்சிச்சுக்காது. பச்சதாபப்பட்டு ஒரு வேலை வாங்கி தரலாம், ஒரு தொழில் செய்ய சொல்லலாம், ஒரு வேறு எதுவும் என்ன பண்ண சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறது இல்லை. டைரெக்டாக நீங்கள் என்னமோ அப்படியே பெரிய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியும் அவங்களெல்லாம் காப்பாற்ற வந்த மாதிரியும் அப்படி ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு அவர் வரும். நீங்கள் போட்டோன்னே அவன் ஒன்று சொல்லுவான், மகராசனா இருன்னு. பிச்சைக்காரங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீ, நீ நல்லா இருப்ப. கொட்டினாலும் யார்கிட்ட கொட்டு வாங்கணுமா? மோதிர கை போட்டுங்கிறவங்ககிட்ட கொட்டு வாங்கினீங்கிறான். பிச்சைக்காரங்கிட்ட ஆசீர்வாதம் நல்லா இருப்பான். அதுவே பாவம் பஞ்ச பரதேசி கஞ்ச கட்டின்னு கோடம் கட்டின்னு கஷ்டப்பட்டு உட்காந்துக்குது, கொஞ்சம் கொட்டையில் இருக்கிற முடி தர்ற மாதிரி. அங்கே போய் ஆசீர்வாதம் கேட்குறியே, நீ நல்லா இருப்பியே நீ. உங்களை பார்த்தா எனக்கு பச்சாதாபமாக இருக்குது. ஏன் வாழ்கிறவங்கிட்ட போனால் என்ன பண்ணுவான்? வாழை கொடுப்பான். போனால் நல்ல வார்த்தை சொல்லுவான், நல்லா இருக்கணுவான், இதை சாப்பிட்டு அதை சாப்பிடணுவான், புது டிஷ்ஷு ஒன்று சொல்லுவான், நல்லா இருக்கலாம். அப்படி தானே? அதுவே கஞ்சி குடிச்சிட்டு ஒத்த வேலை சாப்பிட்லாமா சாப்பிடாம சாப்பிடலாமான்னுக்குது. அங்கே போய் ஆசீர்வாதம் கேட்குறியே, எவனா தூக்கு மாட்டு தொங்குறவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்பான்? டேய், அவன் செத்துனுக்கிறான் போனோம். அது அங்கே போய் ஆசீர்வாதம் கேட்குறேன், நீ நல்லா இருப்ப. இவங்கள பார்த்து நான் இறக்கப்பட மாட்டேன், பச்சதாபப்பட்டு பேசிக்கிறேன். நான் எப்படி பேசிக்கிறேன்? இறக்கப்பட்டுலாம் பேச மாட்டேன், பச்சாதாபப்பட்டு பேசிக்கிறேன். கேட்டால் கேளு, கேட்க கட்டி போயிடும். ஆனால் இறக்கப்பட்ட என்ன பண்ணுவோன்னா போய் காலில் வந்து, சாமி இது மாதிரிலாம் பண்ணாதீங்கயா, நல்லது இல்லைன்னுவேன். யார் எழுந்துட்டுருப்பேன்? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாராயக்காலில் போய் ஐயா சாராயம் குடிக்காதுன்னு காலில் வருவாங்க. அவருக்கு சாதகத்தை தெளிச்சு நல்லா சுபமஸ்துன்னு போனோமா? சாமி என் காலில் உயிரிங்க, ஒரே ஆள்கிட்ட காலில் போய் ஊந்துனா பண்ணுங்க. இந்த கடைக்கெல்லாம் ஓனர் ஒத்துக்கிறார், என்ன பண்ணுங்க, அங்கே போய் விழுங்க. என் காலில் வந்து என்ன போகுது, நான் சாகாமல் ஒரு கோட்டை குடிச்சிட்டு போகிறாள், என்கிட்ட என்ன பண்ணாதீங்க சொல்லணுமா இல்லையா? விளம்பர பிரியர்கள், அவங்க மேலே நீங்கள் இறக்கப்படுறீங்க, மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன புரியலன்னா அவங்கள பச்சாதாபம் பண்ணணும். பாவம், ஐயோ அவங்களாம் பச்சாதாபத்தோடு பார்க்கணும். மனித பிரிவி கிடைச்சும் கோமனை கட்டுன்னு உட்காந்துக்கிறானே கடவுளே, இவ்வளோ பேர் அவனுக்கு சீலர்கள் இருந்தும் ஒரு நல்ல பழம், பிஸ்கெட்டு, சாப்பாடு, சோறு, நல்ல கறியும் சோறுமா சாப்பிட்டு செஞ்சுருக்கலாம். எப்போ போடுறது தான் போடுற, கறியும் சோறும் போடுறான் அப்படின்னா, இல்லை நாங்கள் ஜீவகாரணி கட்சிக்கு சேர்ந்துட்டோன்ட்டா. டே, கடவுள் கூட கட்சி வச்சுக்கிறீங்க அப்பா, என் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு போகிறது சீக்கிரமாக போடுறான், நான் போய் சேர்ந்தோம். மனிதன் என்ன ஆகிட்டுக்கிறான்? இரக்கம்ன்ற பேரில் யாரை எழுந்துட்டுக்கிறான்? அம்மா சுயத்தை எழுந்துட்டுக்கிறான். ஏன் ஒவ்வொரு மனுஷனும் வளர்ற அப்படின்னா, பிள்ளைக்கு அப்பா மேலே இறக்கம். படிக்கலனாலும் பரவாயில்ல, இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணி வைக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்ட்டு இரக்கத்தை அந்த பொருளை என்ன பண்ணுங்குது, மிஸ்பிஹேவ் பண்ணின்னுக்குது. அப்பனோட இரக்கத்தை பச்சாதாபம் பார்த்தா இவ்வளோ தாண்டா, இது மேலே முடியாது. சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேன்றான் அப்பன்? ஏன் சொல்ல மாட்டேன்றான் குரு? ஏன் பேச மாட்டேன்றான் நண்பன்? ஏன் பேச? இடிப்பாறை இல்லை ஏமாறா மன்னன்லாம் சொல்லிட்டு போயிடறான். அப்போ நீங்கள் இறக்கன்ற பேரில் முட்டாள்களை வளர்க்கலாமா? அப்போ இறக்கத்துக்கு மாற்றாக ஒன்றை சொல்லிக்கிறான் பச்சாதாபம். இறக்கம் மனிதனுடைய சுபாவம், மனிதனுடைய இயல்பு இறக்கம். யாரோ ஒருத்தர் வழினா நம்மளால் தாங்க முடியாது. எனக்கு கூசும், யாருக்குன்னா காயம் வெட்டு காயம்லாம் பார்த்தோன்னா எனக்கு கூசும். அதை பார்த்து எனக்கு உடம்பு சிலுக்கும். சில பேர் ரத்தம்லாம் பார்த்தா மயக்கச்சே வந்துடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில காட்சிகளெல்லாம் சொல்லுவோம், இதில் வன்முறையான காட்சிகள்லாம் இருக்குது, கோரமான காட்சிகள்லாம் இருக்குது. மிருதுவான மனம் உள்ளவங்க என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்கன்ட்டு. அங்கே கதாநாயகனுக்கு பிரச்சனை ஆகிட்டுருக்கு, நான் எதுன்னு நிற்பேன், என் பொண்டாட்டி தொச்சு விட்டுன்னு வைப்பான். ஏங்க அவர் பிரச்சனைங்க என்ன சேர்த்து என் பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. அவர் தேவி வருவார். ஐயோ, இந்த துலாபாரம் படம்லாம் பார்க்கவே முடியாது என்னால். பார்த்துட்டு வேதனைப்பட்டு நினச்சி பார்த்தா கூட துக்கம் வந்துடும் எனக்கு. அது அவன் பிரச்சனை, என் பிரச்சனையே கிடையாது. எவன் பிரச்சனையும் என்ன ஆயிடுச்சு எனக்கு. மனிதனுடைய இயல்பு என்ன தான், நான் தான் இல்லை, நீங்கள் எல்லாருமே அப்படி தான். மனிதன் எல்லாருமே யாருன்னா, ஒரு குழந்தை அழுதுதான் நமக்கு பிடிக்காது.
நம்ம முன்னாடி ஒருத்தன் அந்த இறக்க குணத்தை பயன்படுத்தி தான் ஆடு வெட்டுறாங்க மாடு வெட்டுறாங்க பார்த்த உடனே நம்ம அதை சாப்பிடக்கூடாதுன்னு பயந்துட்டோம். நம்ம இறக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. நம்ம இறக்கம் எது மேலே வந்துச்சு, கோழி மேலேயும் ஆடு மேலேயும் வந்துச்சு. முட்டை போட்டு குச்சின்னு அப்படியே கோழி தன் குஞ்சிகளை கூவி அப்படியே சேட்டையும் கீழே அப்படியே மறைச்சி வச்சுது. இவ்வளோ பில்லியன்ட்டாக இதை போய் நம்ம சாப்பிட்றோமே, என்ன ஆகிட்டான், இறக்க குணம். அது அறக்க குணம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் முட்டையும் கோழியுமா வச்சுருப்போம். வாழ வேண்டிய கோழியை வாழ வேண்டிய முட்டையை வாழ்ந்து முடிச்ச கோழி ஒன்றா வச்சு என்ன பண்ணுவோம். நாங்கள் பாகுபாடையே பார்க்கறது இல்லை. பொறிக்க போது என்ன விடுறது இல்லை, முட்டை போட போதுன்னா அதையும் ரெண்டையும் வச்சு பிரியாணி, ரெண்டையும் பிரியாத ஆணியாக்கி கூட ஆனியனை போட்டு என்ன பண்ணுவான் உள்ளே இறக்கும். எங்களுக்கு இறக்கம்லாம் இல்லை, பச்சைதாபம் இருக்குது. நாங்கள் தான் கோழியை வளர்க்குறோம், நீ வளர்க்கல. எனக்கு இறக்கத்தை கத்துற நீ என்ன பண்ணல, கோழியை வளர்க்கலை. ஆடு மாடு சாப்பிடாதுன்னு சொல்கிற நீ ஆட்டு மாட்டை வளர்க்கலை. வளர்க்காத நீ தான் என்ன சொல்லுங்கிற, சாப்பிடாதன்ற. நீ மனம் நல்லது இல்லை, சாணி மாட்டு சாணி நீ தொட்டு பார்த்தது இல்லை, அதை கழுவுந்து இல்லை, அதுக்கு பொட்டு வச்சு நீ கும்பிட்டது இல்லை, அதுக்கு ஒரு பொங்கல் பண்ணி பார்த்தது இல்லை, அதை போய் மடக்கி போய் பிடிச்சி அதை கூட விளையாடிந்து இல்லவே இல்லை. நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுகிறோம், சாப்பிடவும் செய்கிறோம். உனக்கு சம்மந்தமே இல்லை, அதனால் உனக்கு புரியல. அதனால் என்ன சொன்னுங்கிற, எங்ககிட்ட இறக்கம் இருக்குதுன்றதுனால எங்களை ஏமாத்துற. புரியுதா? உங்கள் இறக்க குணம் தான் நீங்கள் ஏமாந்து நிற்கிறீங்க. இறக்கத்தை விட்டுருங்க. அவனுக்கும் பச்சைதாபப்படுங்க. பாவம், அந்த பொருளை குழந்தைகளுக்கு சாப்பிடாது. பல பாரம்பரியமாக சாப்பிடாமே வந்து அது சாப்பிடவும் போகிறதில்லை. பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு விட்டுணும். அதை அப்படி உண்ணமா அது மேலே இறக்கப்பட்டு அது சொல்கிறது தான் சரின்னு போயிடணுமா? முதல்ல ஆடு மேடு மேலே இறக்கப்பட்ட, அப்புறமா அவன் மேலேயே இறக்கப்பட்ட, அப்புறமா அவன் சொல்கிறது தான் சரின்ட்டு அவன் பின்னாடியே போயிட்ட. வாழ்க்கை உனக்கு ஏந்துட்டேன். பாவம், மாடுகள் அளவில் குறைஞ்சிச்சு, கோழிகள் அளவில் குறைஞ்சிச்சு. என்ன ஆகும்? அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இப்போ ப்ராய்லர் சிக்கன்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் வீட்டுக்கு 4 கோழி இருக்கும். போனால் ஒரு மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா டக்குன்னு தட்டி தூக்கி முடியை பிச்சு போட்டு சுத்தனில் விட்டு எடுத்து அப்படி தீச்சு அதை கட்டி போயிடுச்சு. நீ வழக்கத்தை விட்டா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்துட்டான், அவன் ப்ராய்லர் சிக்கன்ட்டான். 65 நாள்லேயே கோழி ஆக்கி என்ன பண்ணிட்டு இப்போ விட்டு இப்போ கேஎஃப்சி சிக்கனுக்கு போயிட்டு அது ருசியாகுதுன்னு ஒரு உப்பு போட்டு ஊற்றுக்கிறான். அதில் போட்டு வச்சுக்கிறான் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இது நிறைய சாப்பிடாதீங்கன்ட்டு கீழே எழுதி வச்சுக்கிறான் அதில் அந்த பாக்ஸ்லேயே. இப்போது லிக்கிங்கா நக்கிறது பிடிச்சிக்குது உனக்கு. அவன் விளம்பரமே போட்டுக்கிறான், நக்கிறதுக்கு பிடிக்கும் உனக்குன்னு. ஆமாம், தமிழில் படிக்க மாட்டீங்க நீங்கள், அதை இங்கிலீஷில் போட்டுருந்தாக்கா நல்ல வார்த்தை. என்ன போட்டுக்கிறான் காமிச்சியா, உனக்கு நக்க பூச்சிடும்ட்டான். என்னவா? ஆமாம், என்னது ஃபிங்கர் லிக்கிங்கு, நக்கிறது. அதுவும் விரல நக்கிறது. ஆக்சுவலாக விரல சப்புவாங்களா நக்குவாங்களே தெரில எனக்கு. முதல்ல அவனை கூப்பிட்டு கேட்கணும், சார் சக்கணும் சப்பணுமா நக்கணுமான்ட்டு. என்ன ஆகிட்டோம் நம்ம இறக்கன்ற பேரில்? என்ன ஆகிட்டான்? அசிங்கமாயினே போயின்னுக்கிறோம், மேலும் மேலும் அசிங்கமாயினே போகிறோம். எல்லாரும் இறக்கத்தை தேடுறீங்க. உங்களுக்கு இறக்க குணம் இயல்பானது. திரும்பவும் சொல்கிறேன், மனிதனுக்கு என்ன இயல்பானது? உங்கள் இறக்க குணத்தை அவன் என்ன பண்ணுகிறான், பயன்படுத்திக்கிறான். நம்மளாம் ஒரு ஜாதினா இறக்கப்படுறீங்க, நம்மளாம் ஒரு மதம்னா இறக்கப்படுறீங்க. ஆனால் அவன் என்ன ஆகுறான்? பாவம், ஒரு ராஜா பயப்படுறாரு புலிக்கு, அவர் மேலே இறக்கப்பட்டு மேலே போய் பார்த்துக்கினீங்க. புலி யாரை சாப்பிடா? அவர் என்னத்தை எதிர்பார்த்துருவங்க? என்ன சொல்லி கொடுத்தாரு? இறக்கத்தை சொல்லி கொடுத்தாரு. ராஜா பாவம் இல்லையா? ராஜாவை காப்பாற்ற மாட்டீங்களா? நான் பாவம் இல்லையா? என்ன நீ காப்பாற்ற மாட்டேன்னு கேட்கறது போய் யாரை காப்பாற்றிங்கிறான்? இந்த தலைவர்களை காப்பாற்றத்தே உங்கள் வேலையாகுது. அது எனக்கு ரொம்ப அதிசயமாகுது. நீங்கள் எதுடா பிறந்தீங்கன்னா தலைவர்களை காப்பாற்ற பிறந்துக்கிறீங்க. எவனோ ஒரு மண்டையில் ஒருத்தனை வச்சுக்கின்னு அவனை காப்பாற்றுறதுக்கு பிறந்து வாழ்ந்து சாவுறீங்களே, நீங்களாம் மனுஷங்க தானான்னு கேட்குறேன் நான். யாரை யோசிக்கணும்? நம்ம நான் பிறந்தேன், நான் சாப்பிட்டேனா, நான் தூங்கினா? உங்கள் மேலே உங்களுக்கு என்னவே இல்லை. இறக்கத்தை யார் மேலேயும் காப்பாற்றுறீங்க. உங்கள் வீட்டில் தலைவருங்க போட்டோலாம் இருக்குது கவிதானே. ஒரு பீச்சை சுடுகாடாக மாற்றி வச்சுக்கிறீங்க. அது அவ்வளோ பெரிய பீச். எல்லா நாட்டுக்கும் போய் பீச்சை பார்த்தாக்கா பெருசாக ஒரு ரவுண்டை விட்டு இது சிங்கப்பூர் ஐயி, இது இங்கிலாந்து ஐயின்னு சொல்லி அது மேலே சுற்றி வர மாதிரி ஒன்று பண்ணி அங்கே பெரிய பெரிய மால்களை கட்டி உட்காரத்துக்கெல்லாம் சேர்களை போட்டு மரங்கள்லாம் வச்சு அழகு பண்ணி வச்சுக்கிறான்.
இங்கே வந்தால் சுடுகாடாக்கி வச்சுக்கிறாயா? 3000 ரூபாய் கொடுத்தா போதும் உனக்கு. அவள் நம்ம எப்படி ஆகிட்டோம் இப்போ நம்ம? என்ன ஆகிட்டான்? இறக்கப்பட்டுக்கிறோம். ஆமாம், இறக்கப்பட்டு பாரம் சும போரை விரும்பி அன்பாய் அழைத்திடுவோம். நம்ம இறக்கப்பட்டு பாரம் சுமக்காத, கவனமாரு. இதுக்கு இவ்வளோ தான் இறக்க பண்ணணும்னு அளவு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாத, இறக்கப்படாத. கணவனுக்கு இவ்வளோ தான் இறக்க பண்ணலாம். அப்போ இவ்வளோ தான் அளவு சொன்னேன்னா அது பேர் என்ன? பச்சாதாபம். அளவு இல்லாமல் உன்னே ஏந்துட்டு நின்னா அது பேர் என்ன? ஆமாம் சார், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுங்களேன், இறக்கம் முடிஞ்சிச்சு சார். ஆமாம், கொஞ்சம் நல்லா தான் உட்காருங்களேன், முடிஞ்சிச்சு உங்க கதை. ஆமாம், உன்னே கேட்பான், கொஞ்சம் ஏந்துக்கூடாதா, டைட்டாக இல்லை இடம். எங்கே ஆரம்பிச்ச? ஓரமாக உட்காந்துக்கிட்டோமா நீ? இல்லை சார், நான் ரிசர்வ் பண்ணிடுறேன், இது ஏன் சீட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? நீ நல்லவனா? நீ ரிசர்வ் ஏங்க ஏறினீங்கன்னு கேட்கணும்ல. டிடிஆர் கூப்பிட்டு யாருங்க இவர் ஏங்க ஏறிடான்னு கேட்கணுமா இல்லையா? ஏழைகளை நல்லா ஏமாற்றணும் அப்படின்னா அவனுக்கு இறக்க குணத்தை வளர்க்கணும். என்ன வளர்க்கணும்? இறக்க குணத்தை வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இறக்கமான ஒரு மாதிரி நடிக்கணும், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி காட்டணும். அவன் என்ன பண்ணுவான் நம்மளை? ஆஹா, இவர் தான் மின்ட்டுருவான், இவர் தான் மின்ட்டு நகரு. மின்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அது நமக்கு வச்சுருவான். தெரியுமா? மின்ட்டு பேர் நல்லது, தெரியாத வரைக்கும் போயிடுச்சு. நீ மின்ட்டுக்கு தமிழில் என்ன அந்த ஊருக்கு பேர்? ஐயா, நகர் இல்லையா? ஐயோ பாவம், இவ்வளோ தூரம் சுற்றி வரீங்க, அதில் வர மின்ட்டுலேருந்து விரோதம் இல்லையே, அதில் வர மின்ட்டு தான்ன்ற. பஸ்ஸு என்ன சாமி போட்டு வருது போட்டில்? அப்புறமா என்ன சாமி நீங்கள்? நான் மின்ட்டு நகருன்னுவேன். எடிட் பண்ணுறவங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பீப் போட்டுருவாங்க. பேங் பேங்னு கேட்கும், யார் பேர் சொன்னாங்க. ஆனால் மின்ட்டு நகர் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, உங்கள் இறக்கத்தை என்ன பண்ணுகிறான் அவன்? அவர் இறக்கமானவர் இருந்தார், யார் பிரச்சனை? ஒருத்தர் இறக்கமானவர், யார் பிரச்சனை? இது நான் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு பண்ணோம்? நான் தானே முடிவு பண்ணோம். நான் எதுக்கு எவ்வளோ வேல்யூ பண்ணணும்னு எவ்வளோ பண்ணோம்? கோழிக்கு உடம்பு சரியில்லை, ஊசி போட்டுன்னு வந்தேன். ஏன்னா அது வந்து சும்மா ஒரு 10 குழந்தையா இருந்தது, சின்ன சின்ன பண்ணையில் வச்சுக்கிறேன். ஒரு 10 நாள் கோழி குஞ்சு இல்லை 20 நாள் கோழி குஞ்சுக்கு ஊசி வந்து போடுறாங்க, தடுப்பூசியை போட்டேன். இப்போ 60 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவேன்? இப்போ ஜுரம் வந்துச்சானாக்கா, இல்லை ஒரு மாதிரி ஆக போகுதுன்னா வெட்டி சாப்பிட்ருவேயா? வேலை முடிஞ்சிச்சு. அதை வச்சுன்னு ஊசி போட்டு திரும்ப காப்பாற்ற வேண்டியது இல்லை. என்னாச்சே? யாருன்னா அறுவடைக்கு வந்த நெல்லுக்கு நீர் பாசுவான்? ஏன்? பைத்தியமாக நம்ப. ஆனால் இறக்கம் உள்ளவர்களாம் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னாக்கா, பாவம் அது வாடுது, இப்போ என்ன பண்ணேன், நீர் பாசு. பயிர் வாடின பேர் தான் என்ன பண்ண முடியும், அதை அறுக்க முடியும். அடிப்படை அறிவே இல்லாதவனெல்லாம் நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களை நான் என்ன செய்ய முடியும்? அறுவடை பண்ணும்போது நிலம் எப்படி இருக்கணும்? பயிர் என்ன இருக்கணும்? பசுமையாக இருக்கணும்னு தண்ணி ஊற்றுவியா? நல்லா நெல் ஊற்றி கதிர் நிலத்தை பார்த்துக்குது இல்லை, நல்லா வளைஞ்சி நிற்கிது, நிலத்தை பார்த்து விளைஞ்சி நிற்கிது கதிர். அது நிலைமை தெரியாமலே நிமிந்து நிற்கிது பதறு. அது போல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டில். அது ஆகாத செல்லுது ஆர்ப்பாட்டம் செய்து வெளில. அதால மனுஷன் ஆடு மாடு சாப்பிட்டா பரவாயில்ல, மனுஷன் சாப்பிடலான்ட்டானுங்க. என்னத்தை செய்யுது இவனுங்களை? புரியுதா? அந்த நேரத்தில் என்ன தான் பண்ண? அந்த பயிரை அங்கே போய் சாமி இறக்கப்படுறேன்னா நடக்கும். பச்சாதாபம் பட்டேன் இது வரைக்கும். இப்போ பச்சாதாபம் பார்க்க மாட்டேயா? பச்சாதாபம் பட்ட பசி யார் அடக்கிறது? அருவாலை போடு உள்ளோ, அப்படி தானே? மிஷினை விட்டோம். இப்போ நம்ம அன்றைக்கி அருவாள் வச்சுருந்தோம், இப்போ மிஷினை விட்டு வரும்போதே புல்லெல்லாம் தனியாகி நெல் மட்டும் எடுத்து வந்துடுறோம். இப்போல்லாம் வைக்கல்லாம் இருக்கிறது இல்லை. அப்போல்லாம் நல்லா தண்டு தண்டாக இருக்கும் வைக்கோ. அது வீட்டுக்கு மேலே கூரை மேலே போடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அதுமாரி போட்டுக்கிறோம் நாங்கள். பனை ஓலை வேஞ்சிட்டு அது மேலே அந்த வெக்கலை எடுத்து சொருவி அதை கட்டி அது மேலே பிரிவு பண்ணி அது ஒரு அழகாக இருக்கும். வெக்க போட்டால் இன்னும் கொஞ்சம் கூலாக இருக்கும் வீடு. அதாவது அங்கேயே முடிஞ்சிச்சு கதை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சு வச்சுக்கணும்னா, இரக்கம் என்ற பெயரில் ஏமாறாமல் இருந்தால்
அதுக்கு பேர் என்ன? பச்சாதாபம் இருக்கணும், இறக்கம் இருக்கக்கூடாது. பச்சாதாபத்தோடு வந்து பச்சாதாபம்னா அளவறிஞ்சி இவருக்கு இவ்வளோ தான் மரியாதை, இவ்வளோ தான் இவருக்கு இறக்கப்பட முடியும். அதுக்கு மேலே இதுக்கப்புறமாவும் நீங்கள் இறக்கத்தை எதிர்பார்த்தா, சாரு என்ன சாரு ஏதோ சீட்டு குத்தம் வந்து உட்காந்து ஏதுறியா அப்படின்னும். இல்லை என்ன தான் பண்ணுப்பான், ரொம்ப நல்லவரும் நினச்சிருக்கிறான் அவன். விருசிக்கப்பட்டில் பெரிய பிரச்சனை, நிலத்தை உள்ளே வச்சுன்னு நாங்கள் உள்ளே வருவோம் போவோம்லாம் ஈட்டி எடுத்துன்னு போயிடுச்சு. நீங்கள் சாமியார்லாம் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க, நான் சாமியார் என்ன அது மாதிரி தான் பிரச்சனையே முடிஞ்சிது. 2 பேரும் அனுப்பிச்சி விட்டுக்கிறானுங்க ஓனருங்களை, பிரச்சனை பண்ணி பண்ணி. இறக்கம், அந்த மனுஷன் 2 மனுஷனுமே உதவி பண்ணிடுறாங்க. ஒரு மனுஷன் அந்த டேங்கு தண்ணியெல்லாம் ஊருக்கே கொடுத்துக்கிறான். இது மாதிரி இறக்கப்படுறதுக்கு அளவு இருந்தால் அது பேர் பச்சாதாபம். அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? பச்சாதாபத்தோடு தான் நடந்துக்கணும். உங்களுக்குள்ளே இறக்கம் இருக்குது, அதை அளவறிஞ்சு பயன்படுத்துகிற அது பேர். அப்படியோ நீங்கள் இறக்க சிந்தனையோடு அறுத்து இதை தேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா கர்ணன் மாதிரி போய் சேர வேண்டியது தான். ஏன்னா என்ன, அவன் இந்திரன் வந்து கேட்டுக்கிறான், சார் கவச குண்டத்தை கொடுங்கன்னு. டேய் அது எனக்குன்னே எனக்கு கூடவே போந்தது, நீ வாங்கி நட போடுங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ முட்டா பீஸ் தானே இது. இறக்கப்பதாம்மா நம்ம கற்றுக் கொடுத்துறாங்க. என்ன கற்றுக் கொடுத்துறாங்கன்னா, இது மாதிரிலாம் இந்தியானா என்ன ஆகிடுவேன், உன்னை வச்சு செய்வானுங்க, தேர் ஒட்டி பாயில் விட்டு ஓட்டுருவான், உன் தம்பியை உன்னை வச்சு செய்வான் அப்படி தானே. அவன் தேர் ஒட்டி தெளிவாக சொல்லிக்கிறான், கர்ணனுக்கு இருந்த தேர் ஒட்டி, டேய் நெஞ்சிக்கு வைடா, மார்க்கு வைக்குரிய தப்பனா தலை, அது சத்திரனுக்கு அழகில் நான் தலையை தான் வைப்பான். அமைக்கிட்டான், கிரீடத்து போயிடுச்சு. ஏன் மயிர் பிடிங்கிட்டார் அவர். மயிர் பிடிங்கன்னா யாருன்னு நினச்சிக்கிறீங்க? கர்ணனுக்கு இன்னொரு பேர் மயிர் பிடிங்கி, புரியுதா? தலையை பிடுங்காமல் மயிர் பிடிங்கன்னு போனால் என்ன பேர் அதுக்கு பேர்? நீங்கள் மயிர் பிடிங்கன்னா யாரும் நினச்சி நிற்காதீங்க. இனிமேல் போட்டு யாருன்னா திட்டுறதுன்னா கர்ணன்னு திட்டுங்க, யாரையும் போய் என்னன்னு திட்டாதீங்க. நீ என்ன பெரிய மயிர் பிடிங்கன்னு கேட்கக்கூடாது, என்னன்னு கேட்கலாம். கர்ணன் அவருக்கு புரியாது. ஒரு காலம் என் வீடியோ பார்த்தா தான் அவருக்கு புரியும், நீ என்ன பெரிய கர்ணனா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு. கர்ணன்னா என்ன அர்த்தா? மயிர் பிடிங்கின்னு அர்த்தம். ஏன் நெஞ்சில் வீடான குறி எங்கே வச்சான்? தலைக்கு வச்சான். கிருஷ்ண பரமாத்மா ஒரு அமுக்கு தான் மயிரை பிடின்னு போயிடுச்சு. தம்பி முடியோடு போயிட்டார். அந்த நாகாசுரன் என்ன பண்ணிச்சு, 2வது லட்சம் விட்றா விட மாட்டான். ஆல்மா விட்டு போகாமல் என்ன பண்ணுவான், சாவுறனை எவனா காப்பாற்றின்னு இருப்பானா? இரக்கமானவனை யாருமே நெருங்க மாட்டான். உன் இரக்கம் உன்னை அவமானப்படுத்தும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பச்சாதாபம் பார்க்கணும். எதம்மா ஏதோ பச்சாதாபம் அது வந்தாலும் அந்த இடத்துல ஒன்றா சார் வந்தால் நான் ஒரு வாட்டி விட்றேன்னா அங்கே கரெக்டாக தான் இருந்தான். அம்மா கிட்ட பச்சாதாபத்தோடு தான் வந்து நான் இறக்கத்தோடு நடந்துக்கல. இங்கே தேர் ஒட்டி பேச்சு தான் கேட்காம விட்டான். ஒன்று தானே விட போகிற, ஒழுங்காக ஒன்றும் இல்லை. அப்போது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இறக்கம் என்ற பேரில் அவன் உணவு சொல்லுவான், உங்கள் உணவை சாப்பாட்டில் கை வைக்கிறான் அவன், உங்கள் நிம்மதியில் கை வைக்கிறான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அம்மாவாசைக்கு புணராதன்றான். அன்றைக்கி தான் இருந்து எழுந்துச்சு. நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறான் அன்றைக்கி புணராத அப்படின்னா. அமாவாசை காலண்டரை பார்த்து கருப்பாகுதுன்னு ஒன்று விட்டீங்க, மணல் தட்டி தூக்குறீங்க, போடா நேற்று வந்து நீ என்னை வானான்ட்டு. அதிர்ஷ்டலட்சுமி டெய்லியும் வருவாள, துர்காதேவி உள்ளே வந்து வேலை செஞ்சா, அவமானம் பற்றி அமைச்சிட்டு அமாவாசைன்ட்டு. அம்மன் எப்போ வருவாங்க? அமாவாசைக்கு தான் வருவாங்க. அதுவும் ராகுகாலம் எம்மன் கண்டா அவளுக்கு தான். ராகுகால பூஜை பண்ணணுன்னாங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்க? இதெல்லாம் நம்பாதுறான்ட்டு. அந்தாலும் 8ஆம் தேதியே பூந்துக்கிறான் அஷ்டமியில். ஆவணி பெரும் நாளில் ரோகிணி நல் நாளில் அஷ்டமி தீதி பார்த்து கண்ண நீ அஷ்டமி இன்னும் நல்லா இல்லைன்னுங்கிற. நம்மளாலே எங்கே தான் வந்துக்கிறாரு? அஷ்டமி தான் வந்துக்கிறார். அஷ்டமி நவமி ஆவாதி நீர், நவமியில் ராமர் வந்துக்கிறார். இப்படி 2 பெரிய வள்ளலுங்க பிறந்துட்டு போயிடறானுங்க. உனக்கு என்ன புரியவே இல்லை, ஒன்றும் கூட புரியவே இல்லை. பாவம் உன் இறக்கம் என்னவாயிடுச்சு. யாருன்னா பூணூல் போட்டுன்னு சொன்னால் சரியாக தான் இருக்கும். வெள்ளைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், போய் சொல்லணும். பூணூல் போட்டு தான் பேசணுன்னா பூணூல் ஒன்று போட்டுன்னு பேச என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அது ஒரு பிரச்சனை. 10 ரூபாய்க்கு பூணூல் வாங்கி வந்து போட்டுன்னு அப்படி தடவிக்குமே வயிற்றுல தடவிக்குமே பேச என்ன பிரச்சனை. நம்ம அவெல்லாம் சொன்னால் பெரியவா கேட்பா. இப்போல்லாம் அவளும் கேட்குறதே இல்லை. அவள் மாதிரி நீங்கள் இருக்க வேணான்னு சொன்னால் என்ன பண்ண போகிறேன்? நன்னா கேட்பா. பிரச்சனையா பேஸாக ஒன்றை புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்றான் ஒருத்தன். என்னத்தை பேஸா? அடிப்படையாக என்னத்தை புரிஞ்சுக்கிது? அடிப்படையே இல்லாதவங்கிட்ட அடிப்படையாக பேஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால் நான் தான் என்னை சரியாக வைத்து கொள்ள முயற்சி செய்யணும். யார் தான்? நான் தான். நான் தானே என்ன இல்லை, நீங்கள் தான் என்ன பண்ண உங்களை சரியாக
உங்கள் வாழ்க்கையின் தேவைகள், நீங்கள் எவ்வளோ தூரம் இறக்கப்படலாம், இறக்கப்படுறதுக்கு பேர் தான் பச்சைதாபம்னு சொல்லிட்டேன். இப்போ இறக்குனே சொன்னாலும் நீங்கள் புரிஞ்சிடணும், எவ்வளோ தூரம் இறக்கப்படலான்னு யார் தான் முடிவு பண்ணலாம்? உங்களை இழந்து நின்னீங்கன்னா பாவம் இல்லையா? நீங்கள் இறக்கப்பட்டு ஒரு வாட்டி இட்டு போய்ட்டு டெய்லி வந்து என்ன பண்ணுறான்னா திட்டுறான். எங்கள் பாட்டி எனக்காக சொன்னாங்க, அவள் தான் ஊரறிஞ்சோ எப்போவுமே போட மாட்டா, டெய்லியும் போடுற பற்றி அவள் பற்றினியும் எப்போவுமே போட மாட்டா, இவ டெய்லியும் போடுறது தானே ஏன் நீ போடலன்னு கேட்குறாளாம் பிச்சைக்காரன். போடாதோ மகராசியாம், அந்த மகராசி எப்போவுமே போட மாட்டாங்க, அதனால் அவங்க போடல. டெய்லியும் போடுற ஏன் போடல? யார உரிமை ஆயிடுச்சு. புரியுது என்னன்னு? அப்போது இந்த 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 இறக்கம் என்ன ஆக்கிட்டோம் நம்மளை? அவள் தான் அமாசக்காரனா அப்படியே நீங்கள் அப்படியே இறக்கமானவர், அவர்கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுத்துருவாரு. நம்மனா காரணம்னா நம்ம தட் மீன்ஸ் மயிர் பிடிங்க. நம்ம நீ இறக்கப்பட்ட உன் பேர் காரணம் தான், அதுக்கு பேர் மயிர் பிடிங்கன்னு அர்த்தம். நீ கர்ணன்னு சொல்லிக்கோ, மயிர் பிடிங்கன்னா சொல்லிக்கோ. நான் கர்ணங்க அப்படின்னா சொல்லு, இல்லைன்னா சொல்லு மயிர் பிடிங்கி, எது சொன்னாலும் ஒன்று தான். திட்டுறதாலும் கர்ணன்னு சொல்லிக்கோ, உன்னை பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், கர்ணன்னு சொல்லிக்கோ. இப்போ சொல்லு, ஒருத்தனை உங்களை பார்த்து மயிர் பிடிங்கன்னு எது கேட்டுக்கிறான்னு நினைக்கிற? அவர் பெரிய மயிரன்னு பேசுவார், என்ன அர்த்தம்? என்னங்க? ரொம்ப இறக்கம் ஜாஸ்தி, அது கூட ஜாஸ்தி, அதிகம் கிடையாதுங்க, ஜாஸ்தி. ஜாஸ்தி ஜலம் நல்ல தக்கன்னு சொன்னால் கிடையாதுங்க, தட்சன். தக்கன் தகுந்தவன், தகுந்த மூர்த்தின்னு சொல்லக்கூடாது, தட்சிணாமூர்த்தி. அங்கே பேசுறதுன்னா தகுதியை கொடுன்னு கேட்குறாங்க. அதாவது தகுதியை கொடுன்னா நான் கொடுத்தக்கு வேலைக்கு தகுதியானது கொடுன்னு, தட்சிணையாக கொடுன்ட்டானுங்க. தகுதி பண்ணு, என்ன வேல்யூ பண்ணு, எனக்கு வேல்யூண்ணா அப்படின்னு கேட்டால் இதாங்க உங்கள் வேல்யூ, அப்படி தானே? எல்லாத்தையும் மாற்றி போட்டு இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. எது மனுஷனுக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இறக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. பார்த்து நந்துங்க. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான இது சந்தர்ப்பம். நீங்கள் இருக்கிறதே பெரிய வரம். இருக்கிறீங்கல்ல, நம்ம உயிரகிறோம்ல, நம்ம அதுவே நமக்கு ஒரு பெரிய வரம். ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கெல்லாம் கூட இருக்குது, ஆனால் அது நம்மளை மாதிரி இருக்குதே, அது கண்ணு இருக்குது, கருப்பு வழியாக தான் தெரியும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தெரியாது, நம்மக்கிட்ட கண்ணு இருக்குது, கருணையாக பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? கருணையாக. நமக்கு வாய் இருக்குது, பேச முடியும், அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு இல்லை வீழ்த்துறதுக்கு. நம்மளால் மட்டும்தான், மற்றதுங்களால் ஒருத்தர் உடம்பை பிடிச்சி விட்டுக்க முடியும், ஒருத்தர் விசாரிக்க முடியும். சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லா இருக்கிறீங்களா விசாரிக்க முடியும். யாரெல்லாம் இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் சாத்தியம்? மனுஷனுக்கு மட்டும்தான் சாத்தியம். காப்பாற்றவும் முடியும், வெட்டி சாப்பிட்டுக்கவும் முடியும். நெல்லை வதச்சவன் தான் சாப்பிட்டான், மாடு ஆடை வளர்த்தவன் தான் அதை சாப்பிட்டான். நான் வளர்த்த நெல்லெல்லாம் சாப்பிட்டியே, நான் வளர்த்த ஆடை சாப்பிட மாட்டேன்றது உன் தப்பு இல்லையா? அவனுக்கு கேவலமாக பார்க்க தேவையில்லை. ஏன்டா அடே, நான் வதச்சி வளர்ந்த நெல்லை அடித்து கொடுத்தா அரிசியாக சாப்பிட்டியாடா, ஏன் ஆடை சாப்பிட மாட்டேன்னு அவனை கேட்கணுமா? நம்ம சாப்பிட மட்டும்ணுமா? நமக்கு என்ன தெரியவே இல்லை. அவனை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்க தெரியல. நான் தானே வளர்த்தேன், நான் தானே பண்ணேன், நான் தானே செஞ்சுருக்கணும். அப்போ நான் தான் என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ சரியாக வாழ வேண்டியது யாரோட வேலை? சரியாக வாழ வேண்டியது நம்மளுடைய வேலை. இறக்கன்ற பேரில் ஏமாந்து நிற்கிறது சில பேருக்கு என்ன தெரியுது இல்லை, வாழவே தெரியுது இல்லைப்பா. பொண்டாட்டியை கவனிக்கிறாராம்மா, என்னத்தெல்லாம் விட்டேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்டாட்டி நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அவரை வேலை செஞ்சது போதாது, 2 ரூம் தான் கட்டிக்கிறோம், மேலே மாடி வர கட்டணும், ஒரு 2 ஏக்கர் இடமாச்சும் வாங்கிட்டு வரலான்னு அங்கேயே இரு. இவரே இந்த அக்கா எப்படி இருப்பாங்க? உன் இறக்கம் என்ன வாக்கிச்சே? உன்னை யாருன்னா அது மாதிரி இறக்கப்பட சொன்னாங்க? யாரோ கற்றுக் கொடுத்தாங்க, ஏமாந்துட்டி. திரும்ப சொல்கிறேன், இரக்கம் என்ற பேரில் ஏமாந்தா அது அறக்க குணம், நல்லதில்லை. பச்சைதாவை பார்த்து அளவறிஞ்சி செலவு பண்ண கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை இழக்காமல் யாருக்கு வேணால் உதவி செய்யுங்க. உங்களை இழக்கக்கூடாது. உங்களை இழந்தெல்லாம் யாருக்கும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு யாருக்கும் உதவ முடியாது. முதல்ல நீங்கள் நல்லா இருங்க, அப்புறமா எல்லாரையும் நல்லா இருக்க பாருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நன்றி.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.